அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இப்போ நிறைய பேர் ரிஜெக்ஷன் ஆகுது கிளைம் பண்ணும்போது, அதுக்கு என்ன மாதிரி ரீசன்ஸ் இருக்குது? என்னன்னாக்கா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரீவியஸ் டிசீசஸ் இருக்கும், அது மறைச்சிருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி காமிச்சு விட்றோம். அப்போ செகண்ட் டைம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொல்லுவார் ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, இது அப்ரூவ் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபால்ஸ் தனிப்பட்ட ஆளாக பண்ண வச்சுங்களேன், அவங்களுக்கு மட்டும் பாலிசி கவர் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலஸ் வச்சுக்கலாம், ஒரு ஆல் மட்டும் இருக்காருன்னா ஃபைலஸ் அவங்க மட்டும் கவர் ஆகும். இப்போ ஃப்ளோட்டர்னாக்கா அந்த ஃபைலஸ் என்டையர் ஃபேமிலியும் கவர் ஆகும். இல்லை ப்ரைவேட் நிறையா பண்ணுறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி ஜென்யூனாக இருக்காங்கன்னா, இப்போ நான் பண்ணுறேன் வச்சுங்களேன், நான் என்னென்ன கொடுக்குறேன், ஜென்யூனாக இருக்கானா இல்லையான்னு பார்த்து தான் கிளைம் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் அதே கிளைம் கொடுப்பாங்க. நம்ம போய் சொன்னால் தான் ஃபால்ட்டு பண்ணால் தான் அங்கே ரிஜெக்ட் ஆகும். ஃபால்ஸ் ஸ்கூலுக்குனாக்க ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. கவரேஜ் வரதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? மேக்ஸிமம் 10 days 15 days அவ்வளோதான். டே 1 ஸ்டார்ட் ஆகும். எக்ஸப்ட் சில தவிர ப்ரீ ரிலீஸ் என்னன்னாக்கா கவர் ஆகாது. 1 year 2 year ஆகும். எப்போவுமே ஒரு ஃபேமிலிக்கு பாலிசி ஆல்வேஸ் பெட்டருங்க. எப்போனா அதுவும் ஆகலாம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கால் வச்சு 1 lakh ஆகுது, மினிமம் ஆகுது. யார்ட்டுமே காசு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஆல்வேஸ் பெட்டர் மெடிக்கல் எய்ட். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் சார்? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட சிவஸ்ரீ பிரீமியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸினுடைய ஃபவுண்டருமான ஸ்ரீராம் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. எப்படி சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கரெக்டாக சூஸ் பண்ணுறது? கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு 1 day அப்படி போனாலே 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வெரி டிஃபிகல்ட் டு டு தி பேமெண்ட். மெடிக்கலில் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 3 ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர் 1 எந்த மாதிரி கிளைம் வருது, நமக்கு அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளைம் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் டைப் ஆகிருக்குது, என்ன ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இன்சூரன்ஸ் கொடுக்குறோம். நம்ம அதான் மெயின் ஃபார் தி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. ஓகே சார். இப்போ நிறைய பேர் ரிஜெக்ஷன் ஆகுது கிளைம் பண்ணும்போது, அதுக்கு என்ன மாதிரி ரீசன்ஸ் இருக்குது? சரி, என்னன்னாக்கா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரீவியஸ் டிசீசஸ் இருக்கும், அது மறைச்சிருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி காமிச்சு விட்றோம். அப்போ செகண்ட் டைம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொல்லுவார் ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, இது அப்ரூவ் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபால்ஸ் கொடுத்தனாக்கா அப்போ வராது. ஓகே சார். எந்த ஏஜ்லேருந்து சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? பெட்டர் டு ஸ்டார்ட் ஏர்லி ஏஜஸ்மா. 20-21 ஏஜ் பெட்டராக இருக்கும். ஓகே சார். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தான் கவர் ஆகுமா, இல்லை அடிக்கடி செக்அப் போகிறது இதெல்லாம் கூட கவர் ஆகுமா சார்? சம்டைம் சில ஹாஸ்பிட்டலில் ரொட்டீன் செக்அப் பண்ணுவாங்க. சில ஹாஸ்பிட்டலில் ஓபிடி பண்ண அனுப்பிச்சுடுவாங்க. நிறையா ஹாஸ்பிட்டல் பண்ணுறதுல சில இதை பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன மெயின்னாக்கா எதுக்காக சூஸ் பண்ணுறோம்னாக்கா டிபெண்ட்ஸ் ஆன் தி கஸ்டமர் நீட். ரொம்ப அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு வருது, அந்த மாதிரினா எந்த ஹாஸ்பிட்டல் ஓபிடி பண்ணுவாங்க, செக்அப் எந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சூஸ் பண்ணி பாலிசி கொடுக்கலாம். அதுவும் வாய்ப்பு இருக்குது பண்ணுறதுக்கு. ஓகே சார். இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுக்கிறது பெஸ்ட்டா சார்? எஸ், தனிப்பட்ட ஆளாக பண்ண வச்சுங்களேன், அவங்களுக்கு மட்டும் பாலிசி கவர் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலஸ் வச்சுக்கலாம், ஒரு ஆல் மட்டும் இருக்காருன்னா ஃபைலஸ் அவங்க மட்டும் கவர் ஆகும். இப்போ ஃப்ளோட்டர்னாக்கா அந்த ஃபைலஸ் என்டையர் ஃபேமிலியும் கவர் ஆகும். மதர், சில்ட்ரன், ஃபாதர் எல்லாம். ரெண்டாவது யார் எலிஜிபிள்னாக்கா அந்த இன்சூரருடைய லீகல் ஹேர்ஸ், ஐ மீன் பிளட் ரிலேஷன்ஸ், அப்பா அம்மா ஒய்ஃபு பசங்க இதை கவர் ஆகும். ஃபேமிலிக்கு பெட்டர், ஆல்வேஸ் சேஃப். ஓகே சார். கேஷ்லெஸ் கிளைம் அப்படின்னா என்ன சார்? எஸ், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறானாக்கா அட்மிட் ஆகும்போது வி ஷுட் கிவ் காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், ஒரு 1 lakh வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த காஸ்ட்னாக்கா இதுக்கிட்ட அப்ரூவ் வாங்கிடுவாங்க. அப்ரூவ் வாங்கி 20% அமௌண்ட் டெல் பேஜ் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் தி டிஸ்சார்ஜ் பண்ணி லாஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் க்ரைட்டீரியா ஃபார் தி கேஷ்லெஸ். சம்டைம் பண்ணுவாங்க, சில ஹாஸ்பிட்டலில் அது பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கனாக்கா ரீஎம்பர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ரீஎம்பர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி பண்ண சொல்லுவாங்க, ரீஎம்பர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த இன்சூரன்ஸ் செல்லாது, இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி ரீசன் சார் இருக்குது? எஸ், ஏன்னாக்கா தி ஆல்ரெடி சம் பண்ணியிருப்பாங்க, பைசா டிலே இருக்கும்,
இல்லை அமௌண்ட் கம்மியாக இருக்கும், ஏதாவது சம் பிரச்சனை இருக்கும், இஷ்யூ இருக்கும், அந்த டையை போட இருக்கும். தட்ஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் பார்த்து இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரீம்பர்ஸ் பண்ணீங்க, க்ளைம் பண்ணீங்க, நாங்கள் கிளாஷஸ் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. தட்ஸ் ரீசன் ஃபார் தட். ஓகே, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய ஸ்கேம் நடக்குது. இதுலேருந்து எப்படி சார் ப்ரைவேட் மூலயமா போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா, இல்லை கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படி எதுவும் சூஸ் பண்ணலாமா? இல்லை, ப்ரைவேட் நிறையா பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி ஜென்யூனாக இருக்காங்கன்னா, இப்போ வந்து நான் பண்ணுறேன் வச்சுக்கோங்க, நான் என்னென்ன கொடுக்குறேன், ஜென்யூனாக இருக்கானா இல்லையான்னு பார்த்து தான் க்ளைம் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் அதே க்ளைம் கொடுப்பாங்க. நம்ம போய் சொன்னால் தான், ஃபால்ட்டு பண்ணால் தான் அங்கே ரிஜெக்ட் ஆகும். ஃபால்ஸ் விசிட்குள்ளனாக்க ரிஜெக்ட் ஆகாது. இட் வில் கோ ஆஃப் எவ்ரிதிங். இப்போ ஃபேக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போதும், இல்லை ஒரு ஃபேமிலிக்கு எத்தனை ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் சார்? டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். இப்போ ஒரு டோட்டல் 5 பேர், ஒரு ஆள் இன்னைக்கு மினிமம் ஒரு ஆளுக்கு வந்து 1 lakh வச்சுங்க. இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 5 லட்சம் 6 லட்சம் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, ஃப்ளோட்டர் பாலிசின்னு இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 5 lakhs க்ளைம் பண்ணுறாங்க வச்சுங்களேன், பை டிஃபால்ட்டாக இன்னொரு 5 lakhs ஆட் ஆகும். அது உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து காரியம் ஆகும் உங்களுக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு இப்போது பாலிசி க்ளைம் பண்ணவே இல்லை இந்த வருஷம், ஒரு 5 lakhs பாலிசி இருக்குது, போனஸ் கிடைக்கும். ஸோ இப்போ போகும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ளோட்டர் பாலிசியில். அது அட்வான்டேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார், இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸே வந்து டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நான் இண்டிவிஜுவல், அதாவது ஒரு சீனியர் லெஸ் தென் 60 வச்சுங்களேன், அவங்களுக்கு 20,000 க்ளைம் பண்ணலாம், 80 இதை பண்ணலாம். அது 60+க்கு அப் டு 50 க்ளைம் பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் க்ளைம் பண்ணலாம். அதோட அதுக்கு அட்வான்டேஜ் இருக்காது. இல்லை, இன்னொன்று சொல்லணுன்னாக்கா, நிறைய பேர் பயப்படுறாங்க. 30,000 40 ப்ரீமியம் எப்படி கட்டுறது, குவார்ட்டர்லி ஆஃபர்லி 3 விதம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இயர்லி பண்ணால் பெட்டர். ஏன்னா டிஸ்கவுண்ட்டும் 40 கிடைக்கும். இப்போ ஒரு மந்த்லி பே பண்ணால் அது காஸ்ட் ஜாஸ்தி ஆகும், இயர்லி உங்களுக்கு கம்மியாகும். ரெண்டாவது என்னன்னாக்கா, பயப்படும்போது நாங்கள் என்ன கொடுக்குறோம் அட்வைஸ் பண்ணுறோன்னாக்கா, டோட்டல் அமௌண்ட் ப்ரீமியம் அமௌண்ட் டிவைட் பை 12 போட்டுட்டு லிக்விட் பிளான் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில், அதில் மாதம் போட சொல்கிறேன், சேர்க்கை போட சொல்கிறோம். அந்த மந்த் வரும்போது ரெடி பண்ணி பேதி ப்ரீமியம். அப்போ 2 அட்வான்டேஜ். ஒன்று, பேயிங் அட்வான்ஸ் ப்ரீமியம் கட்டும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்குது, லிக்விடில் போடும்போது எக்ஸ்ட்ரா ஈல்டு வருது 4%. அட்வான்ஸ் கிளைண்ட்டுக்கு ஆகும், ஈஸியாக பே பண்ணிடலாம் உங்களுக்கு. அது அட்வான்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. கவரேஜ் வர்றதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? மேக்ஸிமம் 10 days 15 days அவ்வளோதான். டே 1 ஸ்டார்ட் ஆகும். எக்ஸப்ட் சில தவிர ப்ரீ ரிலீஸ் என்னன்னாக்கா கவர் ஆகாது, 1 year 2 year ஆகும். இந்த ப்ரெக்னன்சிக்கு வந்து முன்னாடி ஆகும், அதாவது 1-2 years முன்னாடி ஆகணும், அப்போ தான் ப்ரெக்னன்சி கவர் ஆகும். இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, ஃப்ளோட்டர் என்ன அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்களா, என்ன அட்வான்டேஜ்னாக்கா, இந்த ரூம் ரெண்ட் அதெல்லாம் அந்த ஆக்சுவல் கிடச்சிடும். 5,000 ரூபாய்னா 5,000 கிடச்சிடும் உங்களுக்கு. சில இடத்துல பண்ணால் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, 2,000 3,000 கொடுப்பாங்க, இல்லை ஃபுல்லாக கிடச்சிடும். அது அட்வான்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு, ஃபேமிலியாக போகும்போது கிடச்சிடும் உங்களுக்கு. வேறு எந்த மாதிரி பெனிஃபிட் சார் இருக்குது? இப்போ கப்பலாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே சேர்ந்து ஜாயின் லோன் பண்ணலாம். இப்போ நியூலி மேரேஜ் பண்ணுறாங்க, ஆட் பண்ணிக்கலாம். எனிதிங் அந்த பாலிசி எப்போவுமே வந்து ஒரு ஃபேமிலிக்கு பாலிசி ஆல்வேஸ் பெட்டராங்க. எப்போனா இன்னும் ஆகலாம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கார்டு வச்சு 1 lakh ஆகுது, மினிமம் ஆகுது. யார்ட்டுமே காசு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் தி மெடிக்கல் லைஃப். இப்போ பெஸ்ட்டு தான் இன்றைக்கி இருக்குது. காஸ்ட் ஆஃப் ஜாஸ்தி அதுதான் உங்களுக்கு ஆகுது. இன்றைக்கி கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணுமா சார் இன்றைய காலகட்டத்தில்? கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி செலவில் ஈஸியாக ஆகலாம் உங்களுக்கு. இப்போ அட்வான்ஸ் சொல்லலாம். இப்போ ப்ரீவியஸ் சொல்ல பார்த்தீங்களா, சில பேர் வந்து மறைச்சிட்டா அது செல்லாது. எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரீமியத்தில் போட்டோம்னா தி டே 1 கவர் ஆகிடும் உங்களுக்கு. அது பயப்பட வேண்டாம். எனக்கு சொல்லாம மட்டும் வச்சுக்கலாம், சார்ஜை போடுவாங்களா தான் கவலை வேண்டாம். எனக்கு இது இருக்குங்க, ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான காசு தனியாக போட்டுருவாங்க. இதுக்கு எலிஜி ஃபார் தட். இல்லைன்னா ஆகாது உங்களுக்கு, பாலிசிக்கு ரிஜெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஒருவேளை டிசீஸ் இருந்தது அப்படின்னா எடுக்கவே முடியாதா சார்? எடுக்கலாம், சொல்லணும் என்ன டிசீஸ் சொல்லணும். எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, அது இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணாக்க எலிஜிபிள் ஆகிடும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் சார்? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, டயட்னஸ், சுகர் செக் பண்ணணும், பிபி செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் எல்லாம் பெட்டராக இது இருந்தாலும் உங்களுக்கு ஜாஸ்தி காஸ்ட் ஆகிடும். எப்போ ஜாஸ்தியாக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குனாக்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஜாஸ்தியாகுது. இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். ரெண்டாவது, மெடிக்கலே போகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் கிடச்சிடும். உங்களுக்கு மெடிக்கல் பாலிசி இருக்குது, இந்த பண்ணலாம், ஃப்ரீனஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. தைரியமாக உள்ள போகணும் உங்களுக்கு. இல்லை வச்சுக்கலாம், நீ போகும்போது டாக்டர் ஃபஸ்ட்டு இது போகணும், டெஸ்ட்டுங்க அதுவும் உங்களுக்கு 50 ஆகுது, அது ஜஸ்ட் பிபி ஷூட் ஆகும். ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் தி மெடிக்கல். ஓகே சார், ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.